கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கங்களும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவன் நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைத்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ரகசியங்களை, அவருடைய சத்தியங்களை கேட்பதற்கு நம்மை தயார் செய்து இந்த நாளிலும் நம்மளை அழைத்து வந்து இந்த நேரத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய பரமபிதாவாகிய அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டுமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். சகோதரர் சொன்னமாக நாம் இன்றைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு பலவான். நம்ம இன்னொரு சப் டைட்டில் கூட கொடுக்கலாம், பலவான் யார் அப்படி கூட கொடுக்கலாம். பலவான் அல்லது பலவான் யார் கொடுக்கலாம். ஆதார வசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நானே வாசித்துங்களா? 19ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். இன்னொரு முறை படிங்க சிஸ்டர். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். இந்த வசனம் ஏதாவது புரியுதுங்களா? நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும், நகரத்தில் ஒரு 10 அதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்களை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். இதுதான் இந்த ஆதார வசனம். பலவான் அப்படின்னா யார் பலவான்? ஸோ இந்த பைபிள் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 அம்சங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே வசனம் தான், அதற்குள்ள ஒரு 6 அம்சம் இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தா, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நகரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம், 10 அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம், அதிகாரிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது 3 இருக்கு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஞானம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம், ஞானி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஞானம் ஞானி ரெண்டும் வேற வேறவா ஒண்ணா? வேற வேற. ஞானத்தை பெற்றவர் தான் ஞானி. ஓகே, அப்போ ஞானம்னா என்னன்னு பார்க்க போறோம், ஞானினா என்னன்னு பார்க்க போறோம், அல்லது அவர் யாருன்னு பார்க்க போறோம். பலவான் அப்படின்னா யார்? புரிஞ்சுச்சா வசனம்? அப்படின்னா நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை பெற்ற அவனே பலவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பலவான் யார்? இப்போ சுருக்கமா சொன்னா, இந்த டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல கண்டுபிடிக்கலாம். நீங்க பலவான் யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் பலவான்? ஞானி தான் பலவான். அந்த ஞானி யார்? ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டில்ல. பாருங்க, அங்க ஒரு ஸ்லைடு மேல போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பரலோகத்துக்கு போறவர் தான், சபை தான். யார் அவரு? பலவான். நீங்க எப்பவுமே இந்த தம்ப்நெயில் பார்க்கும்போது தம்ப்நெயிலே பாதி நியூஸ் என்ன பண்ணிடுவோம், அதில் வச்சிருவோம். நீங்க தம்ப்நெயில் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தம்ப்நெயில் இருக்கும், அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டும் இருக்கும். அந்த பாட்டை அப்படிதான் பண்றோம், அதை ரெடி பண்றோம், அதுக்கான பாடல்கள். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எழுதுறது யாரு அப்படி ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இது எழுதுனது யாரு? சாலமோன். ஒரு பெரிய ராஜா மட்டுமா? அவர் ஒரு ஞானியும் கூட. ஏன் ஞானி? இப்ப கூட நம்ம சொல்லுவோம்ல, தொபார் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிப்ப, என்ன மட்டும் அனுபவிப்பானு சொல்லுவியா அப்படின்னு கேட்போம்ல. நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்ப இவரு தான் சொல்லிக்கிறார் என்னன்னு, எல்லாமே மாயை அப்படின்னு. யார் அனுபவிச்சா இத? இவரே அனுபவிச்சுட்டு நமக்கு மாயன்னு சொல்லிக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இவர் என்னப்பா 1000 எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அந்த பெண்களுக்காகவே என்ன பண்ணிட்டாராம், இவரு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாராம்.
அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு இப்ப என்ன சொல்றாரு அவரு? இது எல்லாம் மாயை அப்படின்றார். அதை நான் இப்ப கேட்கணுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா முந்தி எழுதி இருக்கிறவைகள்லாம் நமக்கு என்னவா இருக்கு? இப்போ திருஷ்டாந்தமா இருக்கு. அதனாலதான் இங்க யாரை இங்க கொடுத்தார்? இப்போ சாலமோனை கொடுத்தார். சாலமோன் ராஜாவா ஆகும்போது முதல்ல அவர் எதைத்தான் கேட்டார்? செல்வத்தையோ பணத்தையோ கேட்கல. அவர் எதைத்தான் கேட்டார்? ஞானத்தை தான் கேட்டார். தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரா? ரொம்ப அதிக பலமான ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை வாங்கி அதை அவர் என்ன பண்ணல? இப்போ சரியா யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணார், சரியா யூஸ் பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சரியா யூஸ் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு அவர் என்னவோ ஆயிட்டு இருப்பார். இப்போ வேற மாதிரி லெவல்ல நம்ம அவரை படிச்சிருப்போம் பார்க்கிறோம். பாருங்க, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று. என்ன பண்ணாரா அவரு? என்ன பண்ணாரா? ஞானத்தையும் அறிகிறதற்கும் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரா, பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கு என் மனதை நான் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? அதை தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஞானத்தையும் கத்துக்கிட்டேன், பைத்தியத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ஒருவேளை நாம எப்படி இருக்கும்னு தெரியல இப்ப, இல்லையா? நாம் எப்படி ஞானத்தான் கத்துக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை பிரசங்கியில் இருக்கக்கூடிய சாலமோன் ராஜா போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு, அந்நிய தெய்வங்களுக்கு வழிபாடுகளை செய்து அங்க இருக்கிற அந்த பெண்கள் வந்தாங்க இல்லையா, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டார்? இப்போ அவரு தவறான சில விஷயங்களை பண்ணிட்டார். அந்த ஞானத்தை பயன்படுத்திட்டார். இப்ப நாம கூட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தை எதுக்கு பயன்படுத்தணும்? இப்ப எதுக்கு தான் பயன்படுத்தணும்? அவருடைய திட்டங்களுக்கும் அவருடைய சித்தங்களுக்கும் தான் பயன்படுத்தணும். மாறாக அந்த ஞானத்தை நான் என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய பலத்துக்காக அதை நான் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சரி, இல்லையா? இதுக்கு இப்ப எடுத்துக்காட்டு யாரு தான்? இப்போ சாலமோன். அவர் தான் அதை சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13, 12, 13. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. என்ன வாக்கு தத்துவம்! அவர் கொடுத்த ஞானம் என்ன பிரில்லியன்ட், என்ன பியூட்டிஃபுல், எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீ என்ன வேணும்னு கேட்ட உடனே உன் வார்த்தையின்படியே நான் என்ன உனக்கு கொடுக்கிறேன்? இப்போ ஞானத்தை, உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்துட்டேன். இதிலே உனக்கு சரியானவன் எதுல? அந்த ஞானத்துல உனக்கு சரியா நிகர் சரியானவன் எங்க இல்லையா? இருந்ததும் இல்லை. இதற்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எவ்வளவு பெரிய ஞானம் கொடுத்துட்டார் சாலமோனுக்கு. ஒருவேளை தேவன் நமக்கு இப்ப அந்த ஞானம் கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்காரா இல்லையா? இல்ல கொடுத்துட்டாரு, நம்ம சரியா யூஸ் பண்ணல. இப்போ கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்ட் தானே? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? பாருங்களா, நம்ம நாலேஜ் இருக்குன்னு கேட்டா ஆமாம் பிரதர் கொஞ்சம் இருக்கு பிரதர் இன்னும். ஆனா நாலேஜ், அறிவு என்பது வேற, ஞானம் என்பது வேற. அறிவு எங்க கத்துக்கலாம்? உலகத்துக்கு போனா அறிவு கத்துக்க முடியுமா? ஸ்கூல் போனா அறிவு கத்துக்கலாம். சில பழக்க வழக்கங்கள் மூலமா கூட என்ன பண்ணிக்கலாம், அறிவு கத்துக்கலாம். ஆனா ஞானம் யார்கிட்ட கத்துக்க முடியும்? ஞானம் யார்கிட்ட கத்துக்கலாம்? சில அனுபவவாளிகள் கிட்ட கூட ஒரு ஞானத்தை கத்துக்கலாம். சரிங்களா?
அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும், அதன் மூலியமா அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு சில ஞானத்தை நம்ம கொண்டு வரும். கொஞ்சம் யோசிப்போம். தேவன் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர். அதனால தான் சாலமோன் தேவன் கொடுக்கிற ஞானம் தான் எப்படி இருக்கும், சரியா இருக்கும். நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நான் எங்க வந்தேன் இப்போ அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய 12 வயசுல வாசிக்கிறார் இல்லையா பைபிள, வாசிக்கும் போது நான் வாசிக்கிறாரு ஞானத்தை அருளும் ஆவியையும், அப்படிதானே வாசிக்கிறாரு. அப்போ ஞானம் யார் தான் இப்போ? கிறிஸ்து. அவர் தான் அவர் கொடுத்து அமைச்சிருக்கிறார். அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானம் ரொம்ப பெருசு இந்த பூமியில. அதனால தான் சாலமோன் கொடுத்தார். இதே ஞானத்தை தான் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒன்றும் தெரியாத, ஒன்னுத்துக்கே பிரயோஜனம் இல்லாத நம்மளை கூப்பிட்டு அவருடைய மேலான தெய்வீக திட்டங்களை கொடுத்து, மறைப்பொருள்களை கொடுத்து, ரகசியங்களை கொடுத்து, அந்த ரகசியத்தினுடைய காரியங்களுக்கு 1000 இயர் போய் அரசாட்சி பண்ணு. அது மட்டும் இல்ல, நீ என் கூடவே வந்து இந்த ஜனங்களை உயிரோட எழுப்பு, அவங்களுக்கு நியாயம் விசாரி, உனக்கு மேல உற்பத்தி பண்ணப்பட்ட அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களை கூட நீ நியாயம் விசாரி. நம்மளுடைய இலக்கு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ரொம்ப பெருசு. அந்த ஞானம் நமக்கு இருக்கு. அதனால தான் அவரு ஞானத்தை தானே கேட்ட, நீ எதுவும் ஐஸ்வர்யம் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்கிறாரு. இப்போ நம்ம எதுவும் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா? கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுக்கலையா? ஐஸ்வர்யம் நிறைய கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் ஏழைகள் இல்ல. ஆவிக்குரிய விஷயத்துல சத்தியத்துல ரொம்ப பணக்காரங்க நம்மெல்லாம். கரெக்ட் தானே? நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். ஆவடியில ஒரு 500 பேர் அந்த மார்க்கெட் உள்ள போனாங்கன்னா, நீங்க ஒரு ஆள் போனீங்கன்னா உங்களை மட்டும் தான் தேவனுக்கு தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஏன்? நீங்க தான் சத்தியவான், பரிசுத்தவான், சோ ஞானம் பெற்றவர்கள். சோ இப்படித்தான் இங்க என்ன பண்றாருன்னா, அந்த ஞானத்தை வாங்கின சாலமோன் தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய சுயத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு செல்ல செல்ல உலகத்தின் காரியங்களுக்காக அதை ஈடுபடுத்திட்டார். இந்த இடத்துல ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் கடந்து போனோம்னு யோசிக்கிறேன். நாம கூட ஞானத்தை வாங்கியிருக்கிறோம். 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க தான். ஆனா ஞானம் கொடுத்திருக்கிறாரா? அண்ணா கொடுத்துட்டார். அதை வச்சு நம்ம இன்னும் டெவலப் ஆகணுமா தவிர, அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப நம்மளுடைய சுயத்துக்காக, நம்மளுடைய வேற உலகத்தின் காரியங்களுக்காக அதை பயன்படுத்துவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா சொல்லின்னு வரீங்க கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு, சொல்லி கம்மியாதுன்னு சொல்லி 10 வருஷம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிதான் சிங்கம் வருது நான் ஆயிடுச்சு, அப்புறம் வந்துச்சு. அந்த கதை கூட உங்களுக்கு தெரியும். அது போலத்தான் இங்க பார்க்கும்போது அப்படி இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே. சோ அந்த அளவுக்கு தன்னை பின்மாற்றம் பண்ணிட்டார், ரொம்ப பின்மாற்றம் ஆயிட்டார் சாலமோன். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு வசனம் கூட வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12:14. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அதன் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்களேன், இது எழுதுறது யார் தான்? இப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கு? இப்போ உள்ளம் லைட்டா கொஞ்சம் குத்தி இருக்கு இல்லையா? சொல்றார், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் எங்க கொண்டு வராரா? நியாயத்திலே கொண்டு வருவார் அப்படின்னு அவர் முடிக்கிறார். சோ ஒட்டுமொத்த மக்களின் ஒரு நிலை கூட இப்படிதான் இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வாசிக்க கேட்ட பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை திரும்ப நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். இப்பதான் நான் சப்ஜெக்ட் குள்ளவே போறேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். பாருங்களேன், இதுல கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதை நான் ஒரு 6 பகுதியா பிரிக்கிறேன். நகரம் அப்படின்றது ஒண்ணு, 10 அப்படின்றது ஒண்ணு, அதிபதி அப்படின்றது ஒண்ணு, ஞானம் என்றது ஒண்ணு,
ஞானி என்பது ஒண்ணு, பலவான் என்பது ஒண்ணு. மொத்தம் எத்தனை? 6. இந்த 6 நம்ம யோசிக்கலாம். இந்த வசனத்துக்கான விளக்கம் இதுதான். எப்படி பார்க்க போறோம் பாருங்களேன். ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4 to 9 வசனங்கள். ஆதியாகமம் 11. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாதென்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். பாருங்களேன், இப்ப என்ன பண்ணாரா, அவங்க போய் நகரத்தை அவங்க கட்டுறாங்க போயிட்டு, இல்லைங்களா? 11ஆம் அதிகாரத்துல நகரம் கட்டுறாங்க. பெரிய ஹைட், தேவனுடைய சிங்காசனத்தை மாதிரி என்ன பண்ணணும், பெருசா கட்டணும்னு ஆசைப்பட்டாச்சு. கட்டுறாங்க, ஒரு நகரம் கட்டி அங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அது பாபேல் கோபுரம், இல்லையா? அங்க கட்டுறாங்க. பாபேல்னால என்னதான்? குழப்பம் தான். பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. இந்த மாதிரி யாரும் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் கிங்கு அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் தாம் பக்கமே இருக்கணும், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நகரத்தை கட்டுறாங்க. ஆனா நகரம் என்பது கட்டுறது தேவன் கட்ட சொன்னாரா? கட்ட சொல்லல. ஆனா இவங்களே கட்டுறாங்க. ஆனா கட்டிட்டு இவங்க எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேவன் அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நகரம் அப்படின்பது ஒரு அழிவாச்சா? அழிவு ஆகலையா? அழிவுக்குள்ள வந்துருச்சு நகரம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போலாம். சங்கீதம் 55 9 to 11 வசனங்கள். சங்கீதம் 55. சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். 11 வரை வாசி. அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது, அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது, கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. அப்படின்னா அந்த நரகம் என்கின்ற, நரகம் இல்ல, நகரம் என்கின்ற விஷயத்துல என்ன இருக்கா? அழிவு, கொடுமை, அப்புறம் என்ன இருக்கா? கபடு எல்லாம் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரித்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அப்படின்னா நகரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அதுக்கு இப்போ ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இப்போ நகரம் 10 அதிபதிகளை, வசனம் அதை மறந்துடக்கூடாது, ஆதார வசனம் பார்க்கிலும். இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். இந்த 3 முதல்ல பார்த்துடலாம். நகரம் 10 அதிபதிகளை பார்க்கலாம். அப்பனா நகரம் 10 அதிபதிகள். என்ன நகரம் என்றதுக்கு ஒரு என்ன பண்ணிட்டு இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டோம். என்னன்னா இது ஒரு அழியக்கூடியது, இது நிலையா நிக்கிறது இல்ல அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 1ஆம் வசனம். அதுல இருந்தே படிச்சுடுவாங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நகரத்தை கட்டினார்னா அது விருதாவா ஆயிடுமா? அப்ப கர்த்தர் தான் கட்டணும். யார் கட்டக்கூடாது? இதை மனிதர் கட்ட முடியாது, அவர் தான் கட்டணும். அப்போ தீமை நிறைந்த நகரம் காவலர்கள் காப்பதில்லை. யார் தான் காப்பாராம்? தேவன் தான் காப்பார். அப்போ நகரம் தேவன் காப்பாற்றுறா தான் அது சரியா இருக்கும். ஆனா மனிதர்கள் கட்டினா அது என்னவா மாறிடும்? அது தீமைக்குள்ள, ஒரு அழிவுக்குள்ள, ஒரு கேடுக்குள்ள, ஒரு கொடுமைக்குள்ள மாறிடும் அப்படின்றார். நீங்க யோனா கூட பார்த்துக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 1:2. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. போதும், இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த மகா நகரமாகிய நினைவே அது அழியக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ? அப்படின்னா நகரம் என்னாலே அது அழியுதா அழியாம இருக்கிறதா? அழியக்கூடியதுதான். அதுதான் இங்க நம்ம அழியக்கூடிய அல்லது தீமை நிறைந்தது. அது அங்க தீமை இருந்துச்சா? அதனால தான் தேவன் அதை அழிக்கணும்னு சொல்றார். அப்போ தீமை நிறைந்த ஒரு விஷயமா இருக்குதுன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த நகரத்துல இரத்த பழி இருக்கின்றார். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. இரத்த பழியின் நகரம் அது வஞ்சனையினால் நிறைந்திருக்கிறது, அதுக்கு ஐயோன்றார். அப்படிதான் இந்த பைபிள்ல வரக்கூடிய நகரத்தில் உள்ள 10 நம்ம பார்க்கல. இன்னும் நகரம் அப்படின்னால யாரு தான்? அது எதை தான் குறிக்குது? அழிவை குறிக்குது. அது ஒரு கொடுமையை குறிக்குது. அதுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்குதுன்னு பார்க்கிறோம். ஸோ இன்னும் கூட பார்க்கும்போது லூக்கா, நம்ம புதிய ஏற்பாட்டு கூட வரலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இந்த சீக்வன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 19:41 இயேசு கண்ணீர் விட்டாரா? வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எதுக்கு அதை பார்த்து கண்ணீர் விடணும்? இப்போ அழிய போது நகரம், ஜெருசலேம் ரொம்ப கஷ்டம். அதை பார்த்து அவர் கண்ணீர் விடுறார். அப்ப நகரம் அது அழிய போகுது அப்படின்னு சொல்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட வசனம் இருக்கு, நீங்க குறிச்சுங்க. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது எல்லாம் எதைத்தான் குறிக்குது அப்படின்னா ஒரு அழிவை பத்தி தான் சொல்லுது. அப்படின்னா இந்த பூ உலகில் நிலையான நகரம் எதனா இருக்கா? இந்த உலகத்துல நிலையான நகரம் எங்கனா இருக்கா? தேவ பிள்ளைகள் நீங்க அறிஞ்சுக்கணும், அதை எதனா இருக்கா? எங்கேயும் இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, அந்த நகரம் புதிய எருசலேம் நகரம் சொல்றாரு இல்லையா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். நம்ம பின்னாடி போலாம். அதை அப்படின்னா இந்த பூமியில ஒரு பர்மனண்டா அழியாத இருக்கிற ஒரு நகரம் இருக்கான்னா இல்லவே இல்லை. இப்படியாக இந்த வேத வசனத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டோம்? இந்த நகரம் வந்து ஒரு அழிவுக்குள்ளதான ஒரு அடையாளமாக பார்த்துட்டோம். ஓகே, அப்போ நகரம் அப்படின்னால இது எதுதான்? இப்போ ஒரு அழிவு. இப்ப எதை போய் பார்க்கணும்? அடுத்தது 10 போய் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். எத்தனை முறை மாத்தினாரா? 10 முறை மாத்திட்டாராம். யாருக்கு? யாக்கோப்புக்கு 10 முறை மாத்திட்டார். யாக்கோப்புக்கு சேர வேண்டிய சம்பளத்தை 10 முறை மாத்தி இருக்கிறார். அப்ப இங்க என்ன வருது? இப்போ 10ன்னு ஒண்ணு வருது. இதே போல பைபிள்ல இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி. நீங்க பார்த்திருக்கலாம். அது எது பாத்தீங்களா? 10 வெள்ளி காசு. 10 வெள்ளி காசு ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா 10. அப்ப அதுக்கு பேர் என்ன? 9. அது முழுமையாவதான்னு கேட்கிறேன். இல்ல. இப்போ 10ன்னா என்ன அர்த்தம்? இப்போ 10ன்னா என்ன அர்த்தம்? அப்ப 10 முறை அவர் ஏமாத்திட்டார் கொடுக்கறதுக்கு. இன்னொன்னு கூட 10 இருக்கு பைபிள்ல. 10 வாதை. எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக 10 வாதை. நீங்களே பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ ஆக்சுவலா என்னதான் சொல்ல வராரு? இப்போ 10 முடிச்சிடலாம். இன்னொரு 10 இருக்குது. ஃபர்ஸ்ட் குஷ்டரோகிகள் வந்தாங்க, 10 பேர் சுகமாயிட்டாங்களா? ஆயிட்டாங்க. அடுத்தது 10 கொம்பு. அப்புறம் இல்ல அது இல்ல 10 கன்னிகைகள். அங்க லைவ் போறவர்னு சொல்றாரு 10 கன்னிகை. இதெல்லாமே சிலபஸ்ல தான் இங்க தான் இருக்கு எல்லாமே. சோ மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10 கன்னிகைகள் அப்படி இருக்கு. இன்னொன்னு கூட இருக்கு பாத்தீங்களா? இன்னொன்னு கூட இருக்கு பாருங்களேன். ஒரு வசனம் சொல்லுது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க மறந்துட்டீங்க அதை. நீங்க அதை சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்தேன். வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சொன்ன உடனே ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்க பாருங்களேன். 10 ராத்தல் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கூட ஒண்ணு இருக்கு.
இன்னொரு 10 கூட இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 19:17 வாசிங்க. 10 பட்டணங்கள் இருக்கு இல்லைங்களா? இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, வெளிப்படுத்தின சூப்பர் ஒண்ணு இருக்கு. 2ஆம் சபைக்கு சொல்றாரு ஒண்ணு. என்ன சொல்றாரு? 10 நாள் நீங்க உபத்திரப்படுவீங்க. பாருங்களேன், 10ன்னா என்ன ஆயிடுச்சு இப்போ? பாருங்களேன், 10ன்னாவே எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு? இப்போ நம்ம இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டோம், என்ன மீனிங் 10? என்ன மீனிங்? ரூத் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். இத ரூத் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது தெரியுமான்னு பார்க்கலாம், ரொம்ப இது கிரிட்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து. யார் இப்போ? போவாஸ் அழைக்கிறாரா? 10 மூப்பர்களை அழைக்கிறார். ஏன் இந்த 10 பத்தி பார்க்கிறோம்? ஏன் 10 பார்க்கணும்? நகரத்தில் உள்ள 10, அதுக்கு தான் அங்க போய் பார்க்கணும். இவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு கூட இருக்கு, பாத்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்காக 10 வேலையாட்களை கிதியோன் என்ன பண்ணாராம்? கூப்பிட்டாரு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருக்கு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 3ல இருந்து 17 வசனத்துல 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். சோ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். இந்த 10 அப்படின்னா 10 என்பது பல அல்லது அநேகம் என்று பொருள்படும். ஆமா தானே? அது மட்டும் இல்ல, 10க்கு 1 குறைந்தாலும் அதுக்கு பேர் என்ன? பூர்ணம் இல்ல. அப்ப 1 குறைஞ்சிட்டா கூட பூர்ணம் இல்லை. 10 வெள்ளிக்காசு 1 குறைஞ்சிச்சு, தேடினாங்களா? 1 குறைஞ்சு போச்சு. 10 முறை சம்பளத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாத்தி மாத்தி கொடுத்துட்டீங்க. அது பூர்ணம் இல்லாம போயிடும். இப்போ அதே கொஞ்சம் லிங்க் பண்ணுங்க. இது 10க்கு குறைஞ்சு போச்சுன்னா அது நாம மாறிடும், பூர்ணம் இல்ல. அப்போ அழிஞ்சு போற நகரம் 10க்கு குறைவா இல்ல, எல்லாம் 10 சொல்லிட்டோம். எப்படி இருக்குது இப்போ? பூர்ணமா இருக்கு. அப்ப அழிஞ்சு போற நகரம் எப்படி இருக்காது? இப்போ பூர்ணமா இருக்காது. நான் சொன்னது புரியலையா? 10க்கு 1 குறைஞ்சா அது பூர்ணம் இல்ல, கரெக்ட் தானே? அது குறைவுன்னு அர்த்தம். இப்ப எல்லாமே எதை பத்தி தான் பாத்துக்கிறோம்? இப்போ 10 10 10 10 எதனா 1 குறைஞ்சுதா? குறையல. 10 வெள்ளிக்காசு கூட 1 குறைஞ்சது. வாங்கிட்டாங்களா? திருப்பி எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாச்சு. 10. அப்போ 10 என்பது எதை குறிக்குதுன்னா பூரணத்தை குறிக்கிறது. 10க்கு குறைவா இருந்தா எதை குறிக்கல? அது பூரணம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த நகரம் அழியக்கூடிய நகரம், இது பூர்ணமா இல்ல. இது என்னதான் பண்ண போகுது இப்போ? புரியலையா? நீங்க அப்படியே ஒரு முகத்தை பாக்குறீங்களே. 10 என்பது பூர்ணத்தை குறிக்குதா, பூர்ணம் இல்லாததை குறிக்குதா? பூர்ணத்தை குறிக்குது. அப்படின்னா நகரம் அழியுமா அழியாதா? அப்படின்னா என்ன சொல்ல வருது வசனம் இப்போ? இல்ல, இந்த நகரம் பூர்ணமா இருக்காது, அழிஞ்சிரும். புரிஞ்சிச்சா? இந்த நகரம் அழியுமா அழியாதா? அழியும். அதனால தான் 10 நம்ம அதிபதிகளை போய் பார்க்க போறோம். அடுத்தது 10 என்பது அழியிறது இல்ல, அதான் பூர்ணம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சோ 10 என்பது பூர்ணம். மன்னிக்கணும், 10 என்பது பூர்ணம். 10க்கு குறைவா இருந்தா பூர்ணம் இல்ல. இங்க எங்கேயாவது 10 குறைவா இருந்துச்சான்னு கேக்குறேன். இப்ப நம்ம படிச்ச வசனங்கள்ல 10 குறைவா 9 அப்படின்னு இருந்துச்சா? இல்ல, எல்லாமே 10 பூரணம். 10க்கு குறைவா இருந்தாதான் எது இல்லை? இப்போ அது பூர்ணம் இல்ல. இப்போ 10ன்னு வந்தாச்சு பைபிள்ல. அப்படின்னா இந்த நகரம் அழிய போறது, அழியதான் போகுது. அது பூர்ணமா இல்லைன்னு சொல்லுது பைபிள். அது பூர்ணமா அப்படியே இருக்க போறது இல்ல, அழிஞ்சிட போகுது அப்படி என்பதை 10 அதை அடையாளப்படுத்துது. ஓகே, சரி, நம்ம திருப்பி அங்க போய் பார்க்கலாம்னா அதிபதிகளை போய் பார்த்துட்டு இதை கோட் பண்ணலாம். சரியா? அதிபதிகளை பார்க்கலாம். அதிபதிகள் அப்படின்னு பார்க்கலாம். அதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள்? அதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்தின் மேல் வைத்தார்கள். பாருங்க என்ன பண்றாரா? அப்ப அதிபதி என்ன பண்றாரா? தன்னுடைய கழுத்து மேல என்ன பண்றாரு? அவருடைய கழுத்துல காலை வைக்கிறார் அப்படின்றார். அப்ப அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட, பிரசங்கி 10:5. இந்த வசனம் படிச்சோடனே உங்களுக்கு மீனிங் புரியும். இப்ப பிரசங்கி 10:5 நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபதியின் இடத்தில் தோன்றும் தப்பிதமே. அப்பனா அதிபதி கிட்ட என்ன இருக்கு? இப்போ தப்பு இருக்கு. இப்ப பாருங்களேன், அந்த அதிபதி யோசுவா எங்க வச்சாராம்? இப்போ ராஜாக்களின் கழுத்து மேல வச்சாராம். ராஜாக்களின் கழுத்து அவங்க கால் மேல வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க பண்ணிருக்காங்க. அப்போ அது ஒரு அநீதி தானே அது? பாருங்க இன்னொரு வசனம், எசேக்கியேல் 21:25. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 25, 21, 25. இஸ்ரவேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே. எங்க படிப்போம்? எந்த சப்ஜெக்ட் இது? இல்ல அப்படிங்களா? யார் கரெக்டா சொல்றீங்க? புரஜாதியாரின் காலம், அதுல படிப்போம். எசேக்கியேல் 21:25. எசேக்கியேல் 21:25. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு கால. அப்பனா அதிபதினா அவங்க யாரா தான் இருப்பாங்க? துன்மார்க்கமா தான் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ரொம்ப இப்போ அது கன்க்ளூஷன் வரும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவ்வளவு வசனமா நம்ம அப்படின்னா தேவன் அவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 21:25 படிச்சிட்டோம். ஓசியா 4:18. ஓசியா 4:18. ஆக்சுவலா இந்த ஒவ்வொரு அதிபதியும் என்னென்ன கேரக்டர்ல இருக்கிறாங்கன்றதை நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. லட்சியானவர்களா இருக்காங்க இவங்க. ஓசியா 4:18. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம் போகிறவர்களாகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சியானதை நாடுகிறார்கள். பாருங்களேன், லட்சியானதை அவங்க நாடுறாங்களாம் அந்த அதிபதிகள். இப்படிதான் அதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சில அதிபதிகள் இருக்கிறாங்களாம், துரோகிகளாக இருக்கிறாங்க அதிபதிகள் அப்படின்றார். வாசிக்கலாம் ஓசியா 9:15. ஓசியா 9:15. அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். பாருங்களேன், என்னவா இருக்கிறாங்களா? துரோகிகளா இருக்கிறாங்க. சோ அன்பு சகோதர சகோதரிகளை, இப்போ நாம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். நிறைய விஷயங்கள் போகும்போது கள்ள போஜனம் போதகரா இருக்கிறாங்க அவங்க அதிபதிகள். அப்புறம் அதிபதிகள் கெர்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறாங்க. செப்பனியா 3:3 சொல்லுது. நீதிமொழிகள் 23 சொல்லுது. பிரசங்கி 10:4 சொல்லுது. அதிபதிகள் எப்படி இருக்காங்களாம் பாத்தீங்கன்னா, கோபப்படும் போது அவனை விட்டு சென்று விடாதே என்று சொல்லக்கூடிய ஒரு லெவல்ல இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஸோ இப்படிதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுடைய கேரக்டரா இருக்கு. அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது? நகரம் 10 அதிபதிகள். நகரம் என்பது அழிவை குறிக்கிறது. 10 என்பது ஒன்னு குறைஞ்சா கூட என்ன இல்லை, இப்ப அது பூர்ணம் இல்ல, குறைஞ்சா என்ன ஆயிட்டோம்? 10 ராத்தல் எத்தனை பேர் கொடுத்தாரு? இப்ப 10 ராத்தல் வேற யாருக்குன்னா எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாரா? 10 வெள்ளி காசு ஒன்னு குறைஞ்சிடுச்சு இல்லையா? ஒன்னு தொலைஞ்சு போச்சு இல்லையா? திரும்பி கிடைச்சிருச்சா? கிடைச்சது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த அழிந்து போற நகரம் அப்படியே இருக்காது பூரணமா. ஏன்னா 10 அதிபதிகள், அந்த 10 என்பது அதை குறிக்குது. அதிபதிகள் யாரா இருக்கிறாங்கன்னா அவங்க துரோகிகளா இருக்கிறாங்க. அவங்க கொடுமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்க இல்ல, இலட்சிய உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதனால இந்த நகரம் அழிஞ்சிரும். எதை பத்தி பேசுகிறார் இப்போ அவரு? நகரம் சொல்லிட்டு பேசுறாரு. எதை பத்தி தான் பேசிக்கிறார் இப்போ? ஒட்டுமொத்த உலகத்தையும் பேசுறார். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அதிபதிகள் யாரு தான்? இந்த ராஜாக்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், இவங்க எல்லாருமே எப்படிதான்னா பூர்ணமானவங்க இல்ல. இவங்க எல்லாரும் இந்த அழிஞ்சு போற உலகத்துல பூர்ணமானவங்க இல்ல. இவங்க எல்லாம் கேடு உள்ளவர்கள். இது அழிஞ்சுதான் போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சுதா? இந்த உலகம் அழிய போதா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் நகரம் எனக்கு சொந்தம், இந்த ஏரியா எனக்கு சொந்தம்னு சொல்றாங்களே அதிபதிகள். அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அதிபதிகள் நல்லதா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டராவா இருக்கு. அந்த அதிபதிக்கு நல்ல கேரக்டர் இல்ல. ஏன்னா அவங்க கேடு உள்ளதா இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட அதிபதிகள் இந்த அழிஞ்சு போற நகரத்துக்காக அவங்க பூர்ணமா இருக்க போறதில்ல. கிளியரா? பூர்ணமா இருக்க போறதில்ல. ஆனால் ஞானம் ஞானியை பலவானாக்கும். இங்கதான் நம்ம போறோம். இப்ப ஞானம்னா எது, ஞானின்னா யாரு, அந்த பலவான்னா யாரு, இதை போய் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னதான் பண்ண போகுது? அதிபதிகள் எல்லாருமே இருந்தாலும், செல்வந்தர்கள் இருந்தாலும், பெரிய பெரிய அவங்க அறிவாளியா இருந்தாலும், இந்த நகரம் அழியதான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா, ஞானம், அதை பத்தி போய் பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானம் எப்படிப்பட்டது? ஞானத்தை பத்தி ஒரு கன்க்ளூஷன் போலாம். ஞானம் எப்படிப்பட்டது? விலை உயர்ந்தது, தேவனிடத்திலிருந்து வர்றது. இன்னும் கொஞ்சம், கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா பயப்படணுமா கர்த்தருக்கு? அப்படியே நடுங்கி அப்படியே கை கால்லாம் உதிரி நடுங்கின்னு இருக்கணுமா? கீழ்ப்படிஞ்சாலே ஞானம். கரெக்டுங்களா? ஓகே, ஒரு வசனம் வாசிங்க. நீங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்தை கொடுக்குறாரு, ஒரு வாட்ஸ். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. பாருங்களேன், முத்து தான் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது. ஆமாவா இல்லையா? அதை கஷ்டப்பட்டு எங்க போய் எடுப்பாங்க? கடலுக்கு அடியில. அங்க கடலுக்கு அடியில என்ன இருக்கும்னா, சீதோசன நிலை சரியா இருக்குமா? சரியாவே இருக்காது. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில ஆக்சிஜன்லாம் போட்டு கொண்டு போய் அதை எடுப்பாங்க. நம்ம முத்துன்னு ஒரு பாடம் படிச்சிருப்போம். அவ்வளோ சிரமத்தின் மத்தியில எடுத்து அந்த முத்தை கொண்டு வந்தா, அந்த முத்தை விட எது சிறந்ததா? ஞானம். பாருங்களேன், அதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன். அது அந்த அடுத்த பகுதியை வாசிங்க. அதே வசனம் தான், 11ஆம் வசனம். இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. பாருங்களேன், இச்சிக்கப்படத்தக்கது எதுவுமே அதற்கு நிகர் அல்ல. அப்ப ஞானம் ரொம்ப உயர்ந்தது. இந்த ஞானம் யார் கொடுக்கிறது? அப்ப தேவன் கொடுக்கிறது. இதே ஞானத்தை அதே பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்றாரு. வாசிங்க 12ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. பாருங்களேன், ஞானம் கேடயம். அப்புறம் கூட எது கேடயம்? திரவியம் கேடயம். ஆனா ஞானம் எதை கொடுக்குமா? ஜீவனை கொடுக்கும். ஞானம் ஜீவனை தான் கொடுக்கும். அப்ப அந்த ஞானம் நமக்கு வேணுமா வேணாமா? நம்ம ஏன் ஜீவனை திருப்பி பெறறோம்? அப்ப நம்ம என்ன தேவைப்படுது? இப்போ ஞானம் தேவைப்படுது. அப்புறம் ஞானம் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு உபத்திரவ காலங்கள்ல அவன் கேடகம் போன்று மேற்கொள்ள உதவி புரியும். எது கேடகம்னா? எது? தன்னை காப்பாத்துறது. கரெக்டுங்களா? அப்போ ஞானமும் எதுதான்? இப்போ கேடகமும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஞானம் ஜீவனை தரும், கேடகம் அது தன்னை காப்பாற்றும். அப்ப ஞானம் ஒருத்தருக்கு இருந்தா அது கேடகமாகவும் பயன்படுத்திக்கலாம், அந்த ஞானம் தன்னை ஜீவனாகவும் பயன்படுத்திக்கலாம். கரெக்டுங்களா? அப்ப ஞானம் இருக்கும்போது என்ன பண்ணும்? பாருங்களா, ஞானம் இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுவார் இல்லையா, இவர் ரொம்ப ஞானத்தோட பேசுறாருப்பா, சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஞானம் ஒரு சிலர் பேசும்போது கொஞ்சம் சைலண்டாவோ அல்லது அதற்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு உட்காருவார். ரொம்ப ஞானமா ஹேண்டில் பண்றாரு அதை. அப்போ இந்த கேடகம் எதுதான் இப்போ அவருக்கு? அந்த ஞானம் தான் அந்த கேடகம் பார்க்கிறோம். சோ அது உதவி புரியும். இழந்து போன ஜீவனை பெறவும் அது உதவி செய்யும். இப்ப நம்ம இழந்துட்டோமா ஜீவனை? செத்து போயிட்டோம்னா இழந்துருவோம்ல, யாருக்கும் அது உதவி செய்யும். இழந்து போன ஜீவனை அவங்களுக்கும் உதவி செய்யும் பார்க்கிறோம். ஞானத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஞானத்தை பெற நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? சரி, ஒரு கேள்வி. இப்போ நீங்க இந்த கேள்விக்கு உகந்த ஒரு தான் இந்த ஆன்சர் நீங்க சொல்லணும், சொல்லல. ஆனா நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் நீங்க சொல்ல தான் போறீங்க. இப்போ யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? வீட்டுல ஜெபம் பண்றீங்களா? உண்மையாவே ஆஃப் கை தான் தூக்குறீங்க எல்லாரும். ஜெபம் பண்றீங்களா? நான் கை தூக்க சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்களா இல்லையா 10 பேர் தெரியட்டும்னு கேட்கல. ஜெபம் பண்றீங்களா எல்லாரும்? நான் திரும்ப தான் கேட்கிறேன், ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க?
நீங்க ஜெபம் பண்றதுக்கு எல்லாரும் கை தூக்குனீங்க. பைபிள் யார் வாசின்னு கேட்டா இப்போ தலையெல்லாம் இல்லையே, கொஞ்சம் லைட்டா தலை ஆடலையே. பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்ல நீங்க கை தூக்க வேணாம். இல்ல ஒருவேளை நம்ம அதோடைய பழக்கம் இல்ல, நீங்க உங்க தலையை ஆட்டி கூட என்ன பண்ணலாம். இப்போ பைபிள் வாசிக்கிறீங்க, நீ ஜெபம் பண்ணலாம் கேட்டா ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் கையை தூக்க சொன்ன முதல்ல ஜெபம் பண்றவங்க எல்லாம் கைகளை தூக்கவும் நான் சொன்னேன் இல்லையே? நீங்களே தானே கை தூக்குனீங்க. அப்படி தூக்கும் போது கூட இப்படி தூக்கி இருக்கலாமே, இப்படி தானே தூக்குறீங்க எல்லாரும். ஜெபம் பண்றீங்களா? திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெபம் பண்றீங்களா எல்லாரும்? பாருங்க கையை தலையை ஆட்டுறீங்க. பைபிள் படிக்கிறீங்களா? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? அப்போ அவங்க ஒரு கேள்வி இப்ப திருப்பி வராங்க, டெய்லி ஜெபம் பண்றீங்களா? இப்போ ஒரு உதாரணம், சிஸ்டர் இன்னைக்கு பைபிள் படிச்சாங்களா அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்களான்னு கேளுங்க. பைபிள் படிச்சீங்களா? பைபிள் படிக்கல, நீங்க பண்ண ஜெபம் வேஸ்ட். நீங்க நினைச்சீங்களே ஜெபம் பண்ணா போதும் நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க ஜெபத்துல என்ன கேட்கறீங்களோ, நான் தருவேன் தரமாட்டேன், இப்ப தரமாட்டேன் கொஞ்ச நேரம் பொறுத்து தருவேன் அப்படின்னு சொல்ற இடம் தான் எது? பதில் எங்க தான் தரணும் உங்களுக்கு? சிஸ்டர் எனக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லணும்? இப்ப எனக்கு தருவேன் தரமாட்டேன், இப்ப என்கிட்ட இல்ல, நாளைக்கு தரேன், இப்படி சொல்லணும் அவங்க பதில். 50 ரூபா தரீங்களான்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயினேன்ட்டேன். அவங்க வந்து 50 ரூபா கேட்டீங்களா அப்படின்னு பின்னாடியே வருவாங்க. அப்படிதாங்க இப்போ. இப்ப நீங்க கேட்டீங்க, அவர் தேவன் பின்னாடியே வருவாரா? எம்மா நீ கேட்டியம்மா நீ கேட்டியம்மா நீ கேட்டியம்மா நீ கேட்டியம்மான்னு வருவாரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ பைபிள் யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, ஜெபம் பண்ணவங்க பிரதர் 7 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண பிரதர், பைபிள் படிக்காம அவசரத்துல ஓடி வேலைக்கு போயிட்டோம் பிரதர், ஜெபம் கேட்கப்படாது. கேட்காது. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சா அவர் சொல்லுவார். நீங்க எதனா ஒண்ணு கேட்டிருப்பீங்கல்ல, இப்போ தேவன் கிட்ட கேட்கும் போது அவர் பதில் சொல்லணுமா வேணாவா? பதில் சொல்லணும்னா எங்க தான் சொல்லணும்? அவரு இங்க தானங்க எழுதி வச்சுக்கிறாரு மொத்தத்தையும் முன்னாடியே. உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு மொத்தம் இங்க தானே இருக்கு. சொல்லணுமா வேணாவா? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க? சிஸ்டர் உஷா சிஸ்டரும் ஜசிந்தா சிஸ்டரும் மட்டும்தான். அப்போ டெய்லி ஜெபம் பண்ணாதீங்க. என்னன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பைபிள் படிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க. இப்ப சொல்லுங்க, இதுக்கு ஞானத்தை எங்க பெறலாம்? பைபிள் படிச்சா தான் ஞானத்தை பெற முடியும். புரியுதுங்களா? ஏன் நமக்கு ஞானம் சரியா வரல? ஏன் நமக்கு ஞானம் சரியா கிடைக்கிறது இல்லை? ஞானத்தோடு நம்ம ஏன் அணுகிறது இல்லை? ஒரு சில விஷயத்தை நம்ம ஞானமா செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஏன் எனக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா படிக்கல பைபிள. இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம இன்னமும் யார மாதிரி இருக்க கூடாது. இப்போ பெயர் சபை ஜனங்களை போல இருக்க கூடாது. அவங்க பைபிள் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்னா ஜெபம் பண்ணிட்டு தான் பைபிளே படிக்கணும். கரெக்ட் தானே? அதான் ரூல். சோ இத மாத்திக்கங்க கொஞ்சம் ப்ளீஸ். பாருங்க, நிறைய பேர் இப்போ இப்படிதான் இருக்கிறீங்க. அப்போ உங்க ஜெபம் என்னாச்சு? எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். அப்ப ஞானம் ஏன் கிடைக்காது? கிடைக்காது, வராது. சோ ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் சரியா இருக்கும். நீங்க என்ன கேட்டீங்களோ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அவர் சொல்றாருல, நீங்க என்னன்னா பண்ணுங்க, சோதித்து பாருங்க. தில்லா சொல்றாருல, இன்னொன்னு சொல்றாருல, என்னன்னா பண்ணுங்க. நம்ம அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவோமே, யோபு கூட சொல்றாரு. யோபு கிட்ட கேள்வி கேட்கிறாருல, வா உன் அறைய கட்டிக்கின்னு வா, வழக்காடுவோம், வா வந்து நில்லு என் கூட, இடை கட்டின்னு வாப்பா, இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்த? அறிவு இருந்தா சொல்லு. கேட்கிறாரா இல்லையா? எவ்வளவு கேள்வி. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நமக்கு ஞானம் வேணும்னா, இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, இந்த ஞானம் எங்க தான் இருக்குன்னா, தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கறது ஒரு வகை, ஞானம் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்குது அதை படிக்கிறது இன்னொரு வகை. புரியுதுங்களா? சோ இதை நீங்க தெளிவுபடுத்தணும். அப்படின்னா அதான் பார்த்தோம், ஞானம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சோ அது முத்துக்களை பார்க்கலாம் விலை உயர்ந்தது.
அதுதான் அங்க சொல்றார். சோ அதே போல பிரசங்கில படிக்கும் போது அது கேடகம், ஆனா ஞானம் ஜீவன் அப்படின்னு சொல்றார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் நீதிமொழிகள்ல 16ஆம் வசனத்துல, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:16. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீங்க பொன்னை சம்பாதிக்கிறதை விட எதை சம்பாதிக்கணும் இப்போ அப்படின்னா என்ன சொல்ல வராரு புரியுதுங்களா வசனம்? நீங்க அட்சய திருத்தி அன்னைக்கு போயிட்டு தங்கத்தை போய் வாங்குறத விட நீங்க இந்த பைபிளை உட்கார்ந்து படிச்சு பாருங்க, அதுல ஞானம் இருக்கு. ஐயோ தங்க விலை குறைஞ்சிடுச்சு, ஒரு சவரம் வாங்கி வச்சுக்கலான்றத விட, வாங்கி வச்சு கூடாதுன்னு நான் சொல்லல, அதை விட இன்னும் 2 மணி நேரம் போய் பைபிளை படிச்சா நமக்கு என்ன கிடைக்குமா? ஞானம் கிடைக்கும். அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆம், உலக பிரமாண விலை உயர்ந்த பொண்ணு தான் இப்ப என்ன ஆச்சு, விலை உயர்ந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா இப்ப எது தெரியுமா வந்துட்டு இருக்கு? வெள்ளி வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா வெள்ளி விலை எவ்வளவுன்னு? ரொம்ப கிட்ட வந்துகிட்டு ரொம்ப பக்காவா வருது. சோ விலை உயர்ந்த பொன்னை சேர்த்து வைக்க பிரயாசப்படுவதை விட, ஆசைப்படுவதை விட ஞானத்தை பெறுவதுதான், அல்லது அந்த ஞானத்தை பற்றி கொள்வதுதான் ரொம்ப நல்லது. அது எங்க தான் இருக்குது? அது வசனத்துல தான் இருக்குது, பைபிள்ல தான் இருக்குன்னு பாக்குறோம். சோ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பாருங்களேன், எதை சம்பாதிக்க சொல்றாரு இப்போ? ஞானம் முக்கியம். பிரதர், இப்போ உங்களுக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்போ நீங்க இருக்குன்னு சொல்லணும். எந்த ஞானம்? உலக பிரமாண ஞானமா? வேத ஞானம். ஞானம் முக்கியம் தான், ஆனா அதை சம்பாதின்றார். இது எங்க போய் சம்பாதிக்கிறது? பொண்ணை வாங்குறதுக்கு சம்பாரிச்சு பொண்ணை வாங்கிக்கலாம். 50 கோடி ரூபாய் சொத்து கொடுத்தா கூட யாருன்னா, பிரதர் எங்க இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேன், எனக்கு ஞானம் கொஞ்சம் தரீங்கன்னு கேட்டா யார் தருவா? யார் தருவா? ஆனா இவர் சம்பாதிக்க சொல்றாரு, நீ சம்பாதி, போய் சம்பாதித்துக்கொள் அப்படின்றாரு. எங்க போய் சம்பாதிச்சு கொள்றது? இத எங்க தாங்குது? இப்போ உங்க கையிலேயே இருக்கு, அங்கதான் இருக்கு. போவே இல்லையா நம்ம பக்கமே? சண்டே வரும்போது என்னத்தான் பண்ணின்னு வரோம்? அப்படி எடுத்துன்னு வரோம். அதே அந்த கீஞ்சு போனது அப்படியே கொண்டு வரோம். இங்க சட்டை பக்கம் இங்க கிழிஞ்சு போயிருந்தா எடுத்துன்னு வருவோம், போட்டுன்னு வருவோம். நம்ம போட்டுன்னு வருவோம். லைட்டா சுடிதார் கொஞ்சம் இந்த பக்கம் இங்க லைட்டா தையல் விட்டு போச்சுன்னா போட்டுன்னு வருவோம். ஆனா பைபிள் என்ன பண்றோம் பாருங்க, அதே கீஞ்சு போனா கூட அப்படியே மடிச்சு கிடிச்சு எடுத்துன்னு வந்து அப்படியே தட்டி உள்ள 2 பேப்பர் கூட கீஞ்சிட்டு இருக்கும். புதுசா தான் வாங்கினா என்ன? இன்னொன்று கூட இருக்காங்க, பிரதர் நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் நான் வாங்கி அப்படியே புதுசா பேப்பர் கூட எடுக்காம அப்படியே நீங்க எடுத்தா கூட எடுக்கவே முடியாது, புத்தம் புதுசா வச்சுருக்கிறேன், திறக்கவே இல்லை. நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க பிரதர், எனக்கு தெரியும். இது இல்ல. சோ சம்பாதிச்சுக்கணும், அது உங்க கையில் தான் இருக்கு அந்த ஞானம். நகரம் 10 அதிபதிகள், எவ்வளவு அதிபதிகள் வந்தாலும் அது அழிஞ்சிடும் அந்த நகரம். ஆனா ஞானம் பாருங்களேன். இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 23:19. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. அப்போ ஞானம் என்ன பண்ணுதான்? நல் வழியில நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஞானம். நல்ல வழியில. இப்ப யாரோ ஒருத்தர் தவறான வழிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஞானம் இல்ல. ஞானம் இருந்தா தான் நல்ல வழிக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானம் நிறைந்த நீதிமான் வாய் ஞானத்தை அவனுடைய உண்மையுடன் அது பேசுன்றார். சங்கீதம் 37:30. சங்கீதம் 37:30.
சங்கீதம் 37:30. 37ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். பாருங்க, நீதிமானுடைய நாவு எதைத்தான் பேசுமா? ஞானத்தை. அவன் நியாயத்தை தான் பேசுவான். அப்ப நீதிமானுக்கு எதுதான் கிடைக்கும்? இப்போ ஞானம். அப்போ ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ நம்ம ஞானத்தை பார்த்துட்டோம், அடுத்தது எதை பார்க்கணும்? இப்போ ஞானவான் அதை பார்க்கணும், ஞானி அதை பார்க்கணும் இல்லையா? ஞானவான் அல்லது ஞானி. இதுல கூட இருக்கு 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீதிமொழிகள் 2:6, யாக்கோப்பு 3:17. இதெல்லாம் கூட நீங்க ஞானத்துக்கு ஒரு அடையாளமா வச்சுக்கோங்க. ஸோ பரத்திலிருந்து ஞானம் சுத்தம் உள்ளதும் இணக்கம் உள்ளதுமா இருக்கிறது, பாரபட்சம் இல்லாதது ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஞானி அதை பார்க்கலாம். ஞானின்னா யாரா இருக்கு? ஞானத்தை படைச்சவரா? பெற்றவர். ஓகே, ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். போதும். யாரோட? எந்த ஞானிகளோட? உலக ஞானிகளோட, விஞ்ஞானிகளோட, இந்த அதிபதிகளோட. கரெக்டா? பெரிய நாலேஜ் உள்ளவங்களோட, அந்த ஞானிகளோட வா, அவங்களோட வா. அந்த வசனம் திரும்பி வாசிங்க. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் என்னதான் அடைவான்? இப்போ ஞானம் தான் அடையணும். சொல்றாங்க இல்லையா, உலகத்துல நீ நல்லவனா கெட்டவனான்னு யாரை பார்த்து கண்டுபிடிக்கலாம்? அவன் ஃப்ரெண்டை பார்த்து கண்டுபிடிக்கலாம். பைபிள் வசனமே தெரியல, ஆனா இது தெரியுது. அப்படின்னா ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிருக்கிறானா அடையலையானா யாரை பார்த்து கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீ யாரா கூட சேர்ற, உன் சேர்க்கை எங்க கிடையாது, உனக்கு இப்படி ஞானமே இல்லையே அப்படின்னு கேட்டா யாரா கூட சேர்ற? நீ சேர்ற இடமும் ஞானம் இல்லை, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சு? நான் சொல்றது புரியுதா? புரியுங்க உங்களுக்கு? அப்போ ஞானம் உடையவன் யாரா கூட தான் இருப்பான்? ஞானம் உள்ளவங்களோட தான். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எங்க தான் இருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஞானம் உடையவர்கள் எங்க இல்ல? இப்போ அந்த கூட்டத்துல இல்ல, இங்க இருக்கிறோம் உட்கார்ந்துகிட்டு. அப்ப ஞானமுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ரொம்ப பிரசித்தியமான வசனம் தான் இதுவும். ரொம்ப பிரசித்தியமான வசனம். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இது எதற்கான வசனம்? இது ஆக்சுவலா இந்த வசனம் எதற்கான வசனம்? அறிவு பெருகும் கால வரும் சொல்றாரு இல்லையா? அப்புறம் சணல் நூறு தரித்தவர் எங்க நிக்கிறாரா? இப்போ அதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன, எங்க வந்துடுறோம்? மறந்துட்டீங்களா? 12ஆம் அதிகாரம் மீகாயேல் தூதன் கடைசி காலம் அதை பத்தான பேசுறாருங்க. ஒருத்தர் ஆற்றங்கரையில் நின்னார், நான் அங்க போனேன். மறந்துட்டீங்களோ? மறக்கவே கூடாது. இதெல்லாம் தீர்க்க தரிசனம், ரொம்ப ஹெவி. ஆக்சுவலா உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கான பாடம் 2300 ராப்பாக்கள் தான் நான் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எடுக்க முடியல. ஏன்னா தொடர்ச்சியா வியாழக்கிழமை சப்ஜெக்ட், வெள்ளிக்கிழமை சப்ஜெக்ட், சனிக்கிழமை சப்ஜெக்ட், நைட்டு கூட சப்ஜெக்ட், இப்ப 3 மணிக்கு சப்ஜெக்ட். நம்ம என்ன ஆயிட்டு ட்ரைனிங் அதுலயே இருக்கிறதுனால எனக்கு தொடர்ச்சியா என்ன பண்ண முடியல. பவர் பாயிண்ட், இப்ப இதுக்கு வந்து சப்ஜெக்ட் என்னால பவர் பாயிண்ட் போட முடியல. சோ அன்பு சகோதர சகோதரிகளே, எங்க சொல்ல வராருன்னா, இன்னொரு முறை அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். பாருங்களேன், அநேகர் சுத்தமும் வெண்மையாம் இருப்பாங்க, புடமிடப்படுவார்கள். அப்புறம் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். அந்த துன்மார்க்கர்கள் எப்படிதான் நடப்பாங்களா? துன்மார்க்கமா தான் நடப்பாங்க, அதுல மாற்று சிந்தனையே இல்லை. ஆனா இன்னொன்னு பாருங்க, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். பாருங்களா, துன்மார்க்கன் உணர மாட்டான், ஆனா யாரு உணர்ந்துருவா? இப்போ
ஞானவான். அப்போ இந்த ஞானம் எப்படி அவங்க உணர்றாங்க? இப்போ துன்மார்க்க உணர மாட்டான், ஓகே. ஞானவான் எப்படி உணர்றான்? அதை தாங்க மேல சொன்னாரு. ஞானமுடையவன் கூட தான் என்ன பண்ணுவானா இருப்பான். அவர் என்ன பாத்தீங்களா, உண்மை உள்ளவன் என்றும் நீதிமான் என்றும் சத்திய உள்ளவன் என்றும் ஞானம் உள்ளவன் என்றும் குறிப்பிடப்படுகிறது அவனுக்கு. அப்படின்னா அவன் யாரா? சபையை சார்ந்தவன், சபை வகுப்பை சார்ந்தவன். சபை சார்ந்தவன், நீங்க இந்த சபையை நினைச்சு போறீங்க, சபை வகுப்பை சார்ந்தவன். அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானவான் உணர்ந்து கொள்வான். அப்படின்னா ஏன் அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு? ஏன் அந்த தகுதி வந்துச்சு அவருக்கு? இது சரி தவறு அல்லது இந்த விஷயம் நல்லது கெட்டதுன்னு எப்படி அவர் உணர்ந்தார்? அந்த ஞானம் எங்க இருந்துச்சு? அந்த ஞானம் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவர் படிச்சாருங்க, அதனால தானே உணருது. நம்ம கூட இப்ப எதனா சொன்னோம்னா நம்ம நினைக்கிறோம், நீங்க சொல்ற வார்த்தையோ அல்லது வேற ஏதோ ஒரு பிரசங்கியார் சொன்னா கூட அந்த 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 ஒரு வார்த்தை என்ன பண்ணுச்சு? குத்துச்சு, என்ன இடத்துல காயப்படுத்துச்சு, என்ன ஒரு உணர வச்சுச்சு. அப்படின்னா உணர வைக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? நாம உணர்றதுக்கு என்ன ரீசன்? நாம அந்த தவறை செஞ்சிருக்கணும். அந்த தவறை சுட்டி காட்டுறது எது? இப்போ வசனம். பாத்தீங்களா? அப்ப அந்த ஞானம், அந்த கரெக்டா லிங்க் எடுத்துக்கணும். அப்ப ஞானம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானவான்களாகிய திருச்சபை மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னொன்னு கூட நம்ம வாசிக்கும் போது அந்த ஞானவான் யாருன்னு பார்த்தா நீதிமொழிகள் 28:26. நீதிமொழிகள் 28:26. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பாருங்களேன், ஞானமாய் நடக்கிறவன் தாங்க ரட்சிக்கப்படுவான். இங்க நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தானே வந்துக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரெல்லாம் கை தூக்குறீங்கன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? 2 பேர் கை தூக்குறாங்க. நான் தான் கேட்டேன், யாரெல்லாம் கை தூக்கணும்னு கேட்டேன். அது நான் கேட்டது கேள்வி, நீங்க பதில் சொல்லி நிக்கிறீங்க. யாரெல்லாம் ரட்சிப்போம் கை தூக்க சொன்னேன். 2 பேர் தான் கை தூக்கி இருக்கிறாங்க. ரட்சிப்பு என்பது எது? எண்டு, இப்ப இல்ல. ஓகே, ரட்சிப்பு என்பது கடைசி. நம்ம அதற்கான ப்ராசஸ்ல இருக்கிறோம். நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா உண்மை உள்ளவர்களா? மாறிட்டுமா? ப்ராசஸ். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டோமா? பட்டாச்சு. இப்ப நம்ம எங்க போயினுக்கிறோம்? இப்போ உண்மை உள்ளவர்கள கால் எடுத்து வச்சுக்கிறோம் உள்ள. ப்ராசஸ். அடிபடுறோம், விழறோம், எழுந்துக்கிறோம், திருப்பி அடிபடுறோம், விழறோம், எழுந்துக்கிறோம். உண்மை உள்ளவர்களாய் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இப்ப தயார் செய்யறோம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டோமா? தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. சோ அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு இருக்கோம். இல்ல பிரதர், இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவனா ஆவறதுக்கு தான் இன்னைக்கு 4 வருஷம் 3 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். திருப்பி அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே இடத்துல விழுறோம், அதே விஷயம் தான், விழுந்துடுறோம், திருப்பி எழுந்துக்கிறோம், திருப்பி சொல்றாரு, எழுந்து ஓடினே இருக்கிறோம். எதுக்கு தான்? உண்மை உள்ளவனா மாறுறதுக்கு தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லையா, நான் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுறேன், தொடர்றேன்னு தான் சொன்னார் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அது முன்னாடி நீங்க அந்த பைபிள் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், ஆனா ஒண்ணு தெரியும், முன்னானவைகளை என்ன பண்றாரா மறந்துட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன பண்றேன்? நான் போராடுறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். அப்ப ஞானம் எங்க இருந்தா வருது? தேவன் கிட்ட இருந்து. அந்த ஞானம் பெற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்போ இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ரட்சிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, ஞானமுடையவர்கள் ஞானமுடையவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஞானம் உடையவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ இவங்கெல்லாம் சத்தியத்தை அறிந்து கொண்டுவது தான் அந்த ஞானத்தை பெற்றவர்கள். அப்போ ஞானி என்பவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா பலமுள்ளவர்கள் யார்? பலமுள்ளவர்கள் அப்படின்னா யாரு? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நகரம் அப்படின்னா எது? அழியிறது. 10 என்பது ஒரு பூர்ணமா இருக்கிறது, ஒரு முழுமை அல்லது ஒரு பூர்ணமா இருக்கிறது. குறைஞ்சா குறைஞ்சு போறது.
ஆனா அதிபதிகள் என்பது அவங்க கொடுமைக்காரர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா துரோகிகள், லட்சியம் உடையவர்கள். அப்படின்னா அந்த நகரம் என்ன ஆயிடும்னா பூர்ணமா இருந்து அப்படியே நிக்கிறது இல்ல, அது அழிஞ்சு போறது. ஏன் அழிஞ்சு போயிடும்? அது பூர்ணமா இருக்காது, இவங்க எல்லாம் துரோகிகள், அதனால தான் அழிஞ்சு போயிடும். அந்த நகரம் இந்த உலகத்தினுடைய நகரம் சொல்றாரு. ஆனா ஞானி அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த ஞானம், ஞானி அதை பெற்றுக்கொண்டு உணர்ந்து கொள்கிறான் அப்படின்றார். இப்போ பலவான் யாருன்னு தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஞானம் தேவன் கிட்ட இருந்து வர்றது, அந்த ஞானத்தை யார் வாங்குறா? இப்போ யாரோ ஒருத்தர் வாங்குறார், அது நீங்களோ ஞானோ இல்ல எக்ஸ் ஒருத்தர் வாங்குறார், அவர் தான் ஞானி அப்படின்றார். இப்போ பலவான் யாரா இருக்கணும்? பலவான் யாரா இருக்கணும்? ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 24:5. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். போதும். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் ஞானம் உள்ளவர்கள்? யாரெல்லாம் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஞானம் அப்படின்னு பார்த்தோம்ல, அது இல்ல, ஞானின்னு பார்த்தலாம். அதை போய் படிச்சு பாருங்களேன். அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்களா? ஞானம் உள்ளவர்களோட இருப்பாங்க. அப்படின்னா ஞானம் உள்ளவர்கள் யாரு? ஆல்ரெடி பைபிளை படிச்சு ஞானம் வாங்கினவங்க, கரெக்டா புரிஞ்சவங்க, அவங்க கூடவே இவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஞானவான்கள். அப்ப சபை வகுப்பாரு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் நிறைய வசனம் உங்களுக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன். ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரா மாறுறாங்க? இப்போ பலவான்களா மாறுறாங்க. இப்போ கண்டுபிடிங்க, இப்போ நீங்க பலவான்களா இல்லையான்னு யார் ஜட்ஜ் பண்ணணும்? இப்போ நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பலவான்களா? என்ன சொல்றீங்க தெரியுமா? மாறிக்கொண்டு இருக்கிறோம். எப்போ மாறிக்கொண்டு இருக்கிறோம்? எத்தனை வருஷமா? அதுக்கு அது இல்ல, எப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஞானம் யாராருக்கெல்லாம் இருக்கோ, இந்த டைட்டில் பிரகாரம், தலைப்பு பிரகாரம் அவங்க தான் பலவான். ஏன் பலவான்? அவங்க கிட்ட இருக்கு. ஏன் பலவான் சொல்றாரு? ஞானம் இருந்தா ஏன் பலவான்? வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 24:5 தான் வாசிங்க. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். அப்போ ஞானம் இருந்தா அவன் யாரா மாறுறான்? பலம் உள்ளவனா மாறுறான். ஏன் பலன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும்? பலன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். பலனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? பலவீனம். இல்ல, பலனுக்கு என்ன விஷயம்? நான் எதிர்ப்பதத்தை கேட்கல, பலன் என்னன்னு கேட்கிறேன். வல்லமை, சக்தி, தைரியம். என்ன தைரியம் வந்துச்சு அவருக்கு? ஓகே, அது ஒரு பக்கம், அது லாஸ்ட் எஃபெக்ட். அது என்ன தைரியம் வந்துச்சு? பலவான்னா எதுல ஒரு பலவான்? நான் திருப்பி கேட்கல. ஞானம் பெற்ற பிறகு தானே நீங்க சத்தியம் வாங்கிட்டு தானே உள்ள வரீங்க ஞானமா. அந்த ஞானம் பெற்ற தானே பலவான். பலவான் எப்படி இருப்பாரு? நான் அதுதான் கேட்கிறேன். பலவான் எப்படி இருப்பாரு? திருப்பி நீங்க எதுக்கு சொல்லக்கூடாதுன்னா, பலவான் எப்படி இருப்பான்? ஞானமா இருப்பார். ஞானமான எப்படி இருப்பான்? பலவானா இருப்பான். இது இல்ல. நான் ஒரு விஷயத்துக்காக உங்களை திருப்பி திருப்பி கேட்கிறேன். பலவான் எப்படி இருப்பார்? ஞானவான் உணர்ந்து கொள்வான். அந்த ஞானம் உடையவன் தான் பலவான். அப்பனா இந்த டைட்டில் மொத்தம் எங்க வந்துருது? இப்போ பலவான் கிட்ட வந்துருது. அப்ப பலவான் என்ன பண்ணுவார்? கஷ்டம், நஷ்டம், துன்பம், போராட்டம், துயரம், அவமானம், பாடுகள், நிந்தைகள் எல்லாத்தையும் சகிப்பார். அவங்க தாங்க பலவான். சோர்ந்து போக மாட்டார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் என்ன வாங்கி இருக்கிறார்? இப்போ ஞானத்தினால் அவர் பலவானாயிட்டார். பலவானா இருந்ததுனால அவர் எந்த ஒரு வில்லு அம்பை எய்தாலும் அவர் என்ன ஆகாது? சோர்ந்து போயிட மாட்டார், கீழே விழ மாட்டார். அவர் தான் யாரு? பலவான். அவர் தான் எங்க போவாரு? புரியுதுங்களா? சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிட மாட்டோம்? அட போப்பா, சர்ச்சுக்கே போகாம நின்னுலாம் நினைக்க மாட்டோம். ஏன்? அவர் என்ன வச்சுக்கிறார் கையில? ஞானத்தை வாங்கிட்டாரு. இப்ப அவர் யாரா மாறிட்டாரு?
ஞானியா ஆயிட்டாரு. ஞானியா இருக்கிறவர் யாரான்னு சொல்லுது பைபிள், பலவான். ஆறாது எதை யோசிக்க மாட்டார். இப்போ வந்தா வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாரா, வரணும்னு ஜெபம் பண்ணுவாரா? வாங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டாரு. நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுல நிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, நான் ஆல்ரெடி பலவான், அந்த ஞானத்தை கொடுங்க, அது போதும். புரியுதுங்களா? அவர் தாங்க பலவான். அதுதான் செய்யறாரு. இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப நிறைய போய் அங்கங்க பார்த்தோம். ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னதான்னா, நாம என்னதான் மாறணும். இப்ப பலவானா மாறணும். அப்படி எங்கிருந்து வரலாம்? இங்கிருந்து வரலாமா? நகரம், அது அந்த டைட்டில் முடிஞ்சிச்சு. பலவானா நீங்க மாறணுமா? நீங்க பலவானா மாறணும்னா நீங்க முதல்ல அடுத்தது ஞானி ஆகணும். நீங்க ஞானி ஆகணும்னா ஞானம் படிச்சிருக்கணும். ஞானம் இருக்கணும்னா எது இருக்கணும்? ஜெபம் கடகன்னு ஓடிட்டு பைபிள் படிக்காம போயிருது ஞானவான் இல்ல. பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து சத்தியம் நம்மள முட்டுது. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்காம போனா அதனால எதனா ஒரு யூஸ் இருக்கா? சொல்லுங்க, எதனா யூஸ் இருக்கா? அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் போது என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணார்னா யாருக்கிட்ட பேசியிருப்பார்? அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பார். அவர் பைபிளே படிக்கலையே பிரதர் அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்போ இல்ல நீ கேளுங்கன்னு தான் கேட்டேன். சிஸ்டர் வந்துட்டாங்க. புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது, அதை எனக்கு சொல்லுங்க, நான் தான் அது. புரியுதுங்களா? எவ்வளவு முக்கியத்துவம் பைபிள் இந்த உலகத்துல நமக்கு அதை விட முக்கியம். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எது கிடைக்க போறது இல்லை. ஆமோஸ்ல சொல்றார், வேதம் கிடைக்காத காலம் வரப்போகுது. அந்த தீர்க்க தரிசனமா நமக்கு இன்னும் புரியல. நிறைய தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியல. தெரியாதனால சில குழப்பங்கள் வருது. நமக்குள்ளே சில டாக்டரின் பிரச்சனைகள் வருது. வராம பார்த்துக்கணும். வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. பாருங்களேன், இனிமே என்ன பண்ண போறோம்னா, நான் வெறும் தீர்க்க தரிசனம் தான் எடுக்க போறேன். இப்போ நம்ம எல்லாரும் எதில் தான் குறை உள்ளவர்களா இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள்லையும் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம் நம்ம குறைவா இருக்கிறோம். அந்த குறைவு தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப நான் முதல்ல இருந்தே என்ன பண்ண போறேன்? இப்போ நம்ம சபைக்கு அது தேவையா இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப இன்றைய தினம் இன்னைக்கு நினைச்சுக்க போறீங்க, தீமை நிறைந்த உலகில் உடல் பலம், அதிகார பலம், ஆட்சி பலம் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா இருக்காதா? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எந்த பலம், ஆட்சி பலம் மாறாது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஞானம், ஞானவான், பலவான் மாறுவானா? மாறவே மாட்டான். அதைத்தான் இந்த வசனம் ரொம்ப நம்மளுக்கு கிளியர் செய்து. அந்த பலவான் தான் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணக்கூடியவனா இருக்கிறான் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா நகரத்தில் 10 அதிபதிகள் என்ன பண்ணலாமா? பார்க்கிலும் ஞானம், ஞானி பலவானாய் இருப்பான். இந்த ஞானத்தை தான் நம்ம கத்துக்கணும். இந்த ஞானம் எங்க இருக்கு? உங்க கையிலேயே இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இப்போ ஞானன்ற அக்காவையோ ஞானன்ற அண்ணனையோ தேடின்னு போற மாதிரி பக்கத்து வீட்டுல, பக்கத்து ஏரியாவில் தேடிக்கினே போறோம். ஞானம் கிடைக்குமா, ஞானம் கிடைக்குமா, ஞானம் கிடைக்குமான்னு தேடுறோம். அது எங்க தாங்கது? இப்போ கையிலேயே இருக்கு. பட்சி பாருங்களேன். நேற்று பட்ச வசனம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் புதுமையான விஷயங்களை சொல்லும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆகவே கடைசி இந்த ஆதார வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரு இன்னொன்னு கூட சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? எல்லாம் மாயேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறார். என்ன பேசுறார் 9ஆம் அதிகாரத்துல தெரியுமா? என்ன பேசுறார்? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம். ஏன்? எல்லா மனுஷரின் முடிவும் அங்கதான்.
என்ன ஒரு ஹைலைட்டான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க விருந்து வீட்டுக்கு போனீங்களா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. சாம்பார் நல்லா இல்லப்பா, உப்பே போடலப்பா, அவன் கத்திரிக்காய் வேகவே இல்லை, ஆனா பிரியாணி நல்லா இருந்ததுங்க, லெக் பீஸா போட்டு நல்லா இருந்திருக்கும், இதெல்லாம் பேசுவோம். துக்க வீட்டுக்கு போனா அழுதுன்னு இருப்போம். எப்படி வாழ்ந்தாரு இவர், எப்படி இருந்தாரு இவர், சொல்லி சொல்லி அழுவாங்க. பாத்துக்கிறீங்களா? யாருக்கு அழ வந்துடும்? நிற்கும் போதே அழ வந்துடும். நம்ம போய் அழ கூட தேவையில்லை, அவங்க சொல்லும் போதே அழ வந்துடும். அந்த பசங்க, அந்த பிள்ளைங்க, அவங்க மனைவிங்க, அவங்க சொந்தங்கள் பந்தங்கள் சொல்லும் போதே நமக்கு என்ன வந்துடும்? அழ வந்துடும், கண்ணீர் விடுவோம் இல்லையா? அங்கதாங்க எல்லாரோடைய முடிவு இருக்கு. நம்ம என்ன யோசிப்போம், அப்படின்னா என்ன முடிவு அங்க இருக்குது சொல்லுங்க? துக்க வீட்டுக்கு போனா அவங்க உட்காந்து அழறாங்க, அவங்க அப்பாவை பத்தி, அவங்க அண்ணனை பத்தி, சித்தப்பா பத்தி, யாரை பத்தி அழறாங்க. நமக்கு என்ன அங்க முடிவு என்ன? நமக்கு நம்ம முடிவு என்ன? இதே மாதிரி நமக்கு எல்லாரும் அழுவாங்களா, பெட்டி வைப்பாங்களா, இப்படியா யோசிப்போம்? எல்லாருடைய முடிவு பேண்ட் அடிப்பாங்களா, பாட்டு பாடுவாங்களா, இந்த முடிவா? இது இல்லை. இவர் செத்துட்டாரு, இவர் எல்லாரும் அழறாங்க, பரவாயில்ல. ஆனா நான் செத்தா இந்த உலகமே என்ன பார்க்க போகுது. நான் கிறிஸ்துவோட என்ன பண்ணிட்டு இருப்பேன்? என் போனம் தாங்க இங்க இருக்கும், நான் ஐக்கியமாகிட்டு இருப்பேன். எல்லாருடைய முடிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு என் முடிவு தெரியுமா தெரியாதா? இப்ப பாருங்க, முடிவு சொன்னார்ல, நீங்க துக்க வீட்டுக்கு போவது நலம், எல்லாருடைய முடிவும் அங்க காணப்படும்னா என் முடிவு தெரியுமா தெரியாதா? இங்க இருக்கிறவங்க நீங்க யாராவது இறந்துட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போவீங்க போக மாட்டீங்கன்னு தெரியுமா தெரியாதா? இந்த முடிவு தாங்க சொல்றாரு அவரு. நீங்க சொல்ற முடிவு இல்ல. நான் போவனா, இப்ப நான் போயிடுவேன் தேவனே, நான் உங்க கிட்ட வந்துடுவேன் சொல்ல முடியும். இன்னொன்னும் உள்ள இருக்குது, நான் பண்ண அக்கிரமத்துக்கு நான் போவனா, இந்த முடிவும் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ துக்க வீட்டுக்கு போங்க, உங்க முடிவு என்ன? கொஞ்சம் கஷ்டம் தானே, சிரமம் தானே. இந்த லைஃப் நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? இந்த லைஃப் நம்ம கொடுத்திருக்கிறோமா? இந்த லைஃப் அவங்க பார்த்திருக்கிறாங்களா? சொல்லுங்க. இந்த முடிவு தான் நமக்கு வேணும். அதுதான் சாலமோன் ஞானி அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு தான் போனோம். எல்லாம் மாயை மாயை மாயைன்னு எழுதி அவர் எதெல்லாம் பண்ணல, தோட்டம், துறவு, வீடு, வாசல், வயல் மொத்தம் பார்த்துட்டார் அவர். நீங்க 6-7 அதிகாரம் வாசிச்சா பக்காவா இருக்கார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம அவருடைய ஞானம் மட்டும்தான். சாலமோன் மாதிரி நம்ம ஞானத்தை வாங்கி அதை இந்த உலகத்திற்காக பயன்படுத்தாம தேவனுக்காகவும் அவருடைய வேலைக்காகவும் அவருடைய திட்டத்திற்காகவும் பயன்படுத்த தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். கடைசியா இந்த ஆதார வசனம் வாசிச்சு நாம் இந்த கூடுகையை நிறைவு செய்யலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.